எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீபெரும்புதூர் என்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்குறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி நமக்கு தொடர்ந்து வரும் பதிவில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஸ்ரீ ராமானுஜர் அவதார இடமும் அங்கே அமைஞ்சிருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயிலும் நமக்கு தெரியும். இதே ஊரில் நம்ம அதிகம் அறியப்படாத பல்லவர் மற்றும் சோழர்கள் திருப்பணி செய்த சிவன் கோயிலும் இருக்குது. இந்த ஊரில் பெருமாள் கோயிலுக்கு மிக அருகிலேயே பூதகணங்கள் கட்டிய மிக பழமையான பூதபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. புராண காலத்தில் இக்கோயிலானது பூதபுரி என்று அழைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலானது கிழக்கு மற்றும் மேற்கு என இருபுறமும் நுழைவு வாயிலே உள்ளது. கிழக்கு நுழைவு வாயிலின் வழியாக உள்ளே சென்றால் பலிபீடம், கொடிக்கம்பம் மற்றும் நந்தியை நாம் தரிசிக்கலாம். சன்னதிக்கு செல்ல தெற்கு பக்கம் நுழைவு வாயில் உள்ளதால் நந்திக்கு முன் கிழக்கு நோக்கி ஜாலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே நாம் தெற்கு பக்கம் உள்ளே நுழைவு வாயின் வழியாக சென்றால் அர்த்த மண்டபத்தை அடையலாம். தெற்கு வாசலில் முன் உள்ள மண்டப தூண்களில் கஜ சம்ஹாரமூர்த்தி, கண்ணப்பர் புராணம், அர்ஜுனின் தவம் ஆகியவைகள் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அர்த்த மண்டபத்தில் துவாரபாலர்கள் சிவகாமியுடன் நடராஜர், மாணிக்க வாசகர், மேற்கு நோக்கி 2 பைரவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பைரவருக்கு நாய் வாகனம் இல்லாமல் இருக்கிறார். இவருக்கு இங்கு தேய்பிறை அஷ்டமி அன்று மிகவும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. மற்றும் அர்த்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர், பைரவர், உமா மகேஸ்வரி, ரிஷபாரூடர்கள், முனிவர்கள் வழிபட்ட தட்சிணாமூர்த்தி, சிவன் பார்வதி திருமண கோலம், காளியின் நர்த்தனம் மற்றும் இக்கோயிலில் உள்ள சிறப்பான சிற்பமான சிவனின் அடிமுடியை காண பிரம்மன் அன்னப்பறவையாகவும் அடியை காண விஷ்ணு வராகராகவும் மாறி சென்று காணும் லிங்கோத்பவர் அவதார கதையை சொல்லும் சிற்பம் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்கு கூரையில் பதஞ்சலி, வியாக்கிரபாதர் மற்றும் முனிவர்கள், ரிஷிகள் சிற்பங்கள் உள்ளது. இந்த அமைப்பு வேறு எங்கும் அதிகம் காண முடியாத ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. கருவறையில் இறைவன் பூதபுரீஸ்வரர் அன்பையும் அருளையும் அள்ளித் தருகிறார். அவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் நாம் கோஷ்டமூர்த்திகளாக மகா கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோரை நம்ம தரிசிக்கலாம். வெளிப்பிரகாரத்தை வலம் வந்தால் நாகர்கள், பௌற்று அம்மன், மரத்தின் கீழ் வரசக்தி விநாயகர், ஒரு மண்டபம், வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. தாயார் சவுந்தரவள்ளி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முறை சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது ஆடைகள் நெகிழ்ந்ததாகவும் அதை கண்டு பூதகணங்கள் சிரித்ததாகவும், இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் கைலாயத்தை விட்டு பூதங்களை அகலுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தங்கள் தவறை உணர்ந்த சிவபெருமானை நோக்கி பூதகணங்கள் கடுந்தவம் புரிந்தன. இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் பூதகணங்களுக்கு காட்சி கொடுத்து தவறை மன்னித்தார். தங்களை மன்னித்த சிவபெருமானுக்கு கோயில் எழுப்ப பூதகணங்கள் விரும்பின. சிவபெருமானின் அனுமதியுடன் பூதகணங்கள் இக்கோயிலை கட்டியுள்ளார்கள். இந்த புராணத்தை இங்குள்ள தூண்கள் மற்றும் அர்த்த மண்டபத்தில் உள்ள கூரையில் உள்ள ரிஷிகள், முனிகள் உள்ள சிற்பத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. தட்சிணாமூர்த்தியும் 2 ரிஷிகளை வழிபட்டிருக்கிறார்கள். கல்வெட்டுகள் பார்க்கும்போது இக்கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் இவ்விடமானது கைத வச்சகதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோயிலானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சோழர்கள் மற்றும் விஜயநகரத்தர்களால் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரிகிறது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை முதல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிறது. நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சாலையை ஒட்டியவாறு இந்த கிழக்கு நுழைவாயில் இருக்குது. பெருமாள் கோயிலேருந்து தேர் உள்ள சாலையில் நடந்து சென்றோன்னா இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் வளைவு வரும். அதன் அருகில் உள்ள தெரு வழியாக போனீங்கன்னா நீங்கள் மேற்கு நுழைவாயில் கூட அடையலாம். அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே பைபாஸ் ஏரியில் வந்துடலாம். நீங்கள் இந்த கோயிலில் திறந்திருக்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த கோயில் காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.